ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் மட்டன் கோஃப்தா பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு மட்டனை நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிட்டு அதோட கரம் மசாலா, கடலை மாவு, காஷ்மீரி மிளகாப்பொடி, உப்பு எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சி உருண்டை பிடிச்சி அதை எண்ணெயில் போட்டு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். இன்னொரு கடாயில் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு 3 வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வறுத்து பாதி எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை அதிலே வச்சு லெமன், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் தயிர் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி விடணும். கலக்கி விட்டு ஒரு 1/2 கப் தண்ணி அதில் ஊற்றிட்டு பச்சை பட்டாணி, அந்த பொரிச்சு வச்ச கோஃப்தா இதெல்லாம் போட்டு கலக்கி விடணும். கலக்கி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு ஸ்பைசஸ் எல்லாம் இன்னொரு குண்டானில் போட்டு பாஸ்மதி அரிசியை தனியாக வேக வச்சு எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்ட உடனே இதில் பிரியாணி மசாலாவை கொஞ்சம் கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றி கொத்தமல்லியை அது மேலே தூவிடுங்க. இப்போ வெந்த பாஸ்மதி அரிசியை அதில் போட்டு நல்லா தம் கட்டி ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா வித்தியாசமான ஸ்டைலில் கோஃப்தா பிரியாணி ரெடி ஆகிடும். இந்த ரெசிபி போல் மேலும் பல ரெசிபிகள் வேண்டுமென்றால் நீங்கள் சாப்பிடலாமா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.